கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 5வது மாதத்தினுடைய முதலாம் நாள் நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய வாழ்த்துதலை சொல்லுகிறோம். 41ஆம் சங்கீதத்தை தியானிக்கிறோம். இந்த சங்கீதம் சுகம், ஆரோக்கியம் வேண்டும் என்பதற்கான ஒரு ஜெப சங்கீதமாய் இந்த சங்கீதம் காணப்படுகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த சங்கீதம் தாவீதின் சங்கீதம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. 41ஆம் சங்கீதத்தினுடைய முதல் வசனம் 40வது சங்கீதத்தினுடைய தொடர்ச்சியாக சொல்லப்படுகிற விஷயத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். 40வது சங்கீதத்தினுடைய கடைசி வசனத்தையும் 41வது சங்கீதத்தினுடைய முதல் வசனத்தையும் வாசிப்போம். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். என் தேவனே தாமதியாதேயும். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். சிறுமைப்பட்டவன் என்கிறதான விஷயத்தை தொடர்ந்து முந்தின சங்கீதத்தோடு தொடர்புபடுத்தி இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். தேவனுடைய அற்புதமான பாதுகாப்பு வியாதியஸ்தர் மேல் இருக்கிறது என்று சொல்லி அடுத்த வசனம், அதாவது 2வது வசனம், கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோமே, அந்த மனிதன் பாக்கியவான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், தீங்கு நாளில் அவனை விடுவிப்பார். தீங்கு நாள் என்று சொல்லும் பொழுது இங்கே எதை குறிக்கிறது என்று சொன்னால், அவனுடைய சரீரத்தில் வருகிற வியாதியை குறிக்கிறதா இருக்கிறது. அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பெட்டிஷனர் இருக்கார்ல, அதாவது இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற, இந்த விண்ணப்பம் செய்கிற நபர், அவர் எதை நம்புகிறார் என்று சொன்னால், வியாதிக்கு காரணம் பாவம் என்பதை அவர் நம்புகிறார். அவர் சொல்லுகிறதை நீங்கள் கவனிங்கள். கர்த்தாவே என்மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். இவருடைய வார்த்தைகளை நீங்கள் கவனித்தீர்களா? இந்த வியாதிக்கு காரணம் பாவம். அவர் சரீரம், ஆத்துமா ரெண்டையும் குறித்து இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய காரியங்கள் என்னவா இருக்கிறது என்று சொன்னால், என்னை குணமாக்கும் ஆண்டவரே என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். அவருடைய வாயின் அறிக்கை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் நிச்சயமாய் எழுப்புவார் என்று சொல்லிவிட்டு, இரக்கமாயிரும் ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய ஜெபத்தை நீங்கள் இங்கே வாசிக்கிறீர்கள். இவருடைய கூட்டாளிகள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, எப்படி இவன் பிழைக்க போகிறான், இவனுடைய பேர் எப்பொழுது அழியும் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதாக சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அவர்கள் எல்லாரும் ரகசியமாய் பேசிக்கொள்ளுகிறார்கள், முணுமுணுக்கிறார்கள். என்னவென்று முணுமுணுக்கிறார்கள்? அவனுக்கு ஒரு தீராத வியாதி அவனை பற்றி கொண்டது. அவன் இனி எழுந்திருக்கப் போவது இல்லை. He is not going to rise up again என்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி இவர் சொல்லுகிறார். என்னுடைய சத்துருக்கள் எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிற வார்த்தைகள் இதுவாக இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் 8வது வசனத்தை வாசியுங்கள். தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது, படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள். படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்ப அதற்கு கான்ட்ராஸ்டா சங்கீதக்காரன் எப்படி ஜெபிக்கிறான் பாருங்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள் அவன் எழுந்திருக்க மாட்டான். இவருடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? 10வது வசனத்துல, கர்த்தாவே நீர் எனக்கு இரங்கும், நான் அவர்களுக்கு சரி கட்டுவதற்கு என்னை எழுந்திருக்க பண்ணும். அவனுடைய வார்த்தை, அவன் எழுந்திருக்க மாட்டான். இவருடைய ஜெபம்,
நீர் எனக்கு இறங்குவீர் என்று சொன்னால், அவர்கள் எழுந்திருக்க மாட்டான் என்று சொல்லுகிறவர்களுக்கு நான் போய் சொல்லுவதற்காக என்னை எழுந்திருக்க பண்ணும் ஆண்டவரே என்று சொல்லி சங்கீதக்காரன் ஜெபிக்கிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். பிரியமானவர்களை, நம்முடைய வாழ்க்கையிலும் அநேகர் இனிமேல் இவன் எழுந்திருக்க முடியாது என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் வந்து, கர்த்தாவே நீர் எனக்கு இறங்கும் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்து தேவனுடைய சமூகத்திலே உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் வைப்பீர்கள் என்று சொன்னால், எழுந்திருக்க முடியாது என்று சொல்லுகிறவர்கள் மத்தியிலே எழுந்திருக்க பண்ணுகிற ஒரு தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம் என்பதை இந்த கால வேளையிலே நற்செய்தியாக உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய தேவன் யார்? நம்மை எழுந்திருக்க பண்ணுகிற தேவன். சத்துருக்கள் யார்? நாம் எழுந்திருக்க முடியாது, எழுந்திருக்க மாட்டான் என்று சொல்லுகிறவர்கள். சத்துருக்களின் மத்தியிலே ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி நம்மை எழுந்திருக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதக்காரனுடைய வார்த்தைகளை பாருங்கள். நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்பதை எப்படி அறிந்து கொள்வது? சத்துருக்கள் என்னை மேற்கொள்ளாதபடியினால், என் மேல் ஜெயம் எடுக்காதபடியினால் நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்பதை நான் அறிந்து கொள்ளுவேன். ஆண்டவரே, என் உத்தமத்திலே என்னை தாங்கும், என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர். இது என்னுடைய விஷயத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். சங்கீதக்காரனுடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது என்று சொல்லி, இன்டெகிரிட்டி அண்ட் பீயிங் இன் காட்ஸ் பிரசன்ஸ் ஃபார் எவர். அதாவது அவனுடைய உத்தமம், தேவனுடைய சமூகம், இந்த ரெண்டும் எப்பொழுதுமே மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. இந்த சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், என்னுடைய வியாதி படுக்கையா இருக்கிற சூழ்நிலையிலே என்னால் எங்கே வர முடியவில்லை என்று சொன்னால், தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ஆலயத்திற்கு என்னால் வர முடியவில்லை. ஆனால் கர்த்தாவே நீர் என்னை சுகமாக்குவீர். நான் அப்பொழுது என்ன செய்வேன் என்று சொன்னால், உம்முடைய பிரசன்னத்திலே, உம்முடைய சமூகத்திலே வந்து நான் நிலை நிற்பேன், என்னை நிலைநிறுத்துவீர் என்று சொல்லுகிறார். இப்பொழுது சங்கீதக்காரனுடைய வார்த்தைகள் ரொம்ப அற்புதமான வார்த்தைகள் இங்கே சொல்லப்படுகிறதை நீங்கள் 13வது வசனத்திலே கவனிக்கிறீர்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஆமேன், ஆமேன். இந்த சங்கீதம் முடிவருவதை நீங்கள் கவனித்தீர்களா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும். 3 அற்புதமான வார்த்தைகளை இந்த சங்கீதம் நமக்கு சொல்லி நிறைவு செய்கிறது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவராம்? ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். எப்பொழுது? எப்படி? அநாதியாய். அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது என்றென்றைக்கும். 3வதாக சதா காலங்களிலும். 3ம் ஒன்றுக்கொன்று ஒரு சிறிய தொடர்புடைய வார்த்தைகளாயிருந்தாலும், இந்த 3 வித்தியாசமான வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது அதனுடைய ஆணித்தரத்தை நமக்கு இது விளக்குகிறது. ஆதி முதல், எப்பொழுதும், இப்பொழுதும், இனிமேல் வருகிற காலங்களிலும், என்றென்றைக்குமே ஸ்தோத்தரிக்கப்படத்தக்க ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே என்று சொல்லி சங்கீதக்காரன் முடிக்கிறார். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் எதனால் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர்? எப்பொழுதுமே என்றென்றைக்கும் எதனால் அவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் என்கிறதான கேள்விக்கு பதில் என்ன என்று கேட்டால், அவர் நாம் ஜெபிக்கும் பொழுது நமக்கு விடுதலையை தருகிற தேவனாய் அவர் இருக்கிறார் என்பது நம்முடைய பதிலாய் இருக்கிறது. அவர்கள் எழுந்திருக்க மாட்டார்கள் என்று சொல்லி அவர்கள் சொல்லும் பொழுது நாம் எழுந்திருக்க பண்ணுகிற ஒரு தேவனாய் நாம் ஆராதிக்கிறோம். ஆகினால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் சதா காலங்களிலும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவராய் இருக்கிறார் என்று சொல்லி சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தை முடிக்கும் பொழுது ஆமேன், ஆமேன் என்று சொல்லி முடிக்கிறார். நாம் இந்த சங்கீதங்களை தியானிக்க ஆரம்பித்த பொழுது முகவுரையாக்க சங்கீதங்கள் 5 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம். இன்றைக்கு 41ஆம் சங்கீதம் முதலாவது பிரிவினுடைய முடிவு சங்கீதமாய் இருக்கிறது. ஆகினால் இந்த சங்கீதத்தை முடிக்கும் பொழுது ஆமேன், ஆமேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் முடிக்கிறார்.
150 சங்கீதங்களையும் 5 பிரிவுகளாக பிரித்திருக்கிறார்கள். முதலாவது பிரிவு இன்றைக்கோடு நிறைவு செய்யப்படுகிறது. ஆம், இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த காலை வேளையில நம்முடைய வாய்களை திறந்து சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்று சொன்னால், சங்கீதக்காரனோடு இணைந்து கொள்வோமா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஆமேன், ஆமேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான காலை பொழுதிலே நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி வருகிற நல்ல தயவுக்காக, கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பலவீனங்களிலே எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு உதவி செய்கிற தேவன். சத்துருக்கள் அவன் எழுந்திருக்க மாட்டான் என்று சொல்லுவார்கள். ஆனால் நீர் எங்களை எழுந்திருக்க பண்ணுகிற தேவன். எங்களை எழுந்திருக்க பண்ணுகிற தேவன் மட்டுமே நீர் என் அனாதியா என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் என்பதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். இப்படிப்பட்ட நல்ல தியானங்களை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டிருக்கிற மகா பெரிய தயவுக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். இந்த ஜெபத்தில் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த புதிய மாதத்தினுடைய துவக்கம் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இந்த மாதம் முழுவதும் உடைய பிள்ளைகளோடு கூட உடைய பிள்ளைகளை சம்பூர்ணமாய், சந்தோஷமாய், ஆசீர்வாதமாய் நடத்த வேண்டும் என்று சொல்லி ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம். பிதாவாகி தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகி தேவனுடைய அன்பும், பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே நம்ம ஒருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஷலோம்.